ஹலோ வியூயர்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லாமிஸ் தியரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த தேற்றம் எப்படி நம்மளுக்கு சிம்பிளாக எழுதுறது, அந்த ஃபார்முலா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லாமிஸ் தியரம் ஃபஸ்ட்டு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறமேட்டு டயக்ராம் எல்லாம் பார்த்துக்கலாம். தியரம் என்ன அப்படின்னா, ஒரு புள்ளியில் செயல்படும் 3 விசைகள் PQR 3 விசைகள் ஒரு புள்ளி O செயல்படுதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஒவ்வொரு விசையும் மற்ற இரு விசைகள், ஃபார் எக்ஸாம்பிள் Pங்கிறது ஒரு விசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மற்ற இரு விசைகள்ங்கிறது QR, இது ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் நாம் என்னென்னு எடுத்துக்கிறோன்னா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ அந்த தேட்டரில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு புள்ளியில் செயல்படும் 3 விசைகள் சமமாக இருந்தால் ஒவ்வொரு விசையும் அவற்றிற்கிடையே உள்ள கோணத்தினோட சைன் மதிப்பிற்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படிங்கிறது தேற்றம். இப்போ ஒரு விசைக்கு மட்டும் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அப்புறம் 1 by 1 பார்த்துக்கலாம். அப்போ ஒரு விசைங்கும் போது நம்ம P மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ அந்த P அப்படிங்கிறது அதுக்கு இடையே உள்ள கோணத்தினோட சைன் மதிப்பிற்கு சைன் ஆல்ஃபா மதிப்பிற்கு நேர்த்தகவில் இருக்கும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அப்படின்னு நம்ம சொல்லி போடுறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் P டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சைன் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக சம் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். சம் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல்னு போட்டு அந்த சம் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம். அப்போ சைன் ஆல்ஃபா இன்ட்டு சி, இங்கே சி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்னென்னா கான்ஸ்டன்ட், மாறிலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழில் மாறிலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு விசைக்கு உண்டான மதிப்பானது நம்ம என்ன சொல்லணும், P ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு சி. இப்போ இந்த சி கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சியை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு சைன் ஆல்ஃபாவை வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வரோம், லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். மல்டிபிள் இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு டிவைட் பை ஆயிரும், வகுத்தல் ஆயிரும். அப்போ P பை சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு சி, இது ஒரு ஃபோர்ஸ்க்கு உண்டான வேல்யூ. இதே மாதிரி நம்ம அதர் 2 ஃபோர்ஸ்க்கு நம்ம எடுக்கலாம். இப்போ Qக்கு அப்படிங்கிற சொல்லி எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இதே மாதிரி சிமிலரில் எழுதும்போது Q டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சைன், இதனோட ஆங்கிள் வந்து இந்த ரெண்டு இதுக்கு PRக்கு இடையே உள்ளக்கூடிய கோணம், அப்போ பீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ Q டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சைன் பீட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஈக்குவல் போட்டு சம் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுமோ, அதே மாதிரி இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, Q ஈக்குவல் டு சைன் பீட்டா இன்ட்டு சி, இங்கே சிங்கிறது நம்மளுக்கு என்னென்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதுகிறோம். இதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், Q பை சைன் பீட்டா ஈக்குவல் டு சி, சிங்கிறத நம்மளுக்கு ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம ஆர்க்கு எழுதும்போது டைரெக்டாக எழுதி பார்க்கலாம். அப்போ எப்படி வரும், ஆர் பை சைன் காமா, இதுக்கு இடையே உள்ள கோணம் வந்து நம்ம காமா அப்படின்னோம்னா சைன் காமா ஈக்குவல் டு சி. அப்போ இந்த 3 ஈக்குவேஷன்லையும் பார்த்தோம் அப்படின்னாலும் சிங்கிறத கான்ஸ்டன்ட் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடெல்லாம் ஈக்குவல் அப்படிங்கும்போது ரைட் சைடு நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ த ஃபைனல் ரிசல்ட் இஸ் P பை sin alpha equal to Q by sin beta equal to R by sin gamma equal to C. C means மாறிலி அப்படின்னு நம்ம சொல்லி. அப்போ இந்த 2 வேல்யூ மறைச்சினாலும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸோட நம்மளுக்கு மதிப்பு கிடைக்கும். இது 2 மறைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த மதிப்பு கிடைக்கும். இது 2 மறைச்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் தேர்ட் ஒன்னோட மதிப்பு நம்மளுக்கு. அப்போ எதை எடுத்தாலும் அதனோட மதிப்புகள் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஒரே மாறிலியாக நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்போது லாமிஸ் தியரத்தை படி நம்மளுக்கு என்ன 3 விசைகளும் சமமாக இருக்கும்போது கிடைக்கக்கூடிய மதிப்பு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாறிலியாக இருக்கும். இதுதான் லாமிஸ் தியரம் அப்படிங்கிறது, அதனோட ஈக்குவேஷன். இதை வச்சு நம்ம எந்த ஃபோர்ஸினோட விசையும் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இதுதான் லாமிஸ் தியரம் அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.